ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு மட்டன் கறி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1/2 கிலோ மட்டன் கறி, கொஞ்சம் எலும்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. எலும்பு இல்லாமலும் செய்யலாம். இங்கே வந்து எலும்பு தனியாக கேட்டால் கொடுப்பாங்க, அதனால் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. கறியில் பாருங்கள், இதுதான் சுவரொட்டி. இது வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ரத்தம் நல்லா ஊறுன்னு சொல்கிறாங்க. கர்ப்பிணிகள், குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இது அவசியம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. காலையில் 4 மணிக்கே போனால் மட்டும்தான் இதை வாங்க முடியும். லேட்டாக போனால் இங்கே கிடைக்காது. அதுவும் முழுசாக வாங்கணுன்னா கண்டிப்பாக நேரமாகவே போகணும். இது பாருங்கள், எலும்பு லைன் எலும்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. லைன் எலும்பு வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வந்து கறி செய்யும்போது கூடவே போட்டு சமைச்சிக்கலாம். இதே கால் எலும்பு வாங்கிட்டு வந்தாங்கன்னா நம்ம தனியாக சூப் வச்சு சாப்பிட்லாம். இது வந்து நான் இன்றைக்கி குழம்புலையே தான் போட்டு ஒன்றா போட்டு செய்ய போகிறேன். அது பாருங்கள், சுத்து கொழுப்பு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வந்ததுனால ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ வந்து இது ரெண்டுக்கும் நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கறி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. மட்டன் பொறுத்த வரைக்கும் நம்ம 1 இல்லைனா 2 தடவை வாஷ் பண்ணாலே போதுமானது. நம்ம அதிக தடவை வாஷ் பண்ணும்போது அதில் இருக்கிற வந்து சத்துக்கள் குறைஞ்சிரும், டேஸ்ட்டும் அந்தளவுக்கு கொடுக்காது. இப்போ மேரினேட் பண்ண என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், கொஞ்சம் கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் மேரினேட் பண்ணி வச்சுட்டாங்க. இது வந்து நல்லா கோட் ஆகணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லா இறங்கும். எலும்புகள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் நல்லா ஊறுற அளவுக்கு நல்லா போட்டு கையில் மேரினேட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லா இறங்கியிருக்கும். அரைக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நல்லா ஒரு கப்பு நிறைய சின்ன வெங்காயம் நான் உரித்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாதீங்க, டேஸ்ட் அந்தளவுக்கு கொடுக்காது. சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கசகசா, பெரிய சைஸில் ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாங்க. மசாலா பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஊற வச்ச கறியும் ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லாவே ஊறி வந்திருக்கு. நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அப்போ வந்து மசாலா நல்லா இறங்கும். நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இன்றைக்கி வந்து நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்களோ அதே எடுத்துக்கலாம். நல்லெண்ணெயிலையும் செய்யலாம். உங்கள் வீட்டில் இரும்பு கடாய் இருக்குது அப்படின்னா இரும்பு கடாயிலையும் செய்யலாம். இரும்பு கடாயில் செய்யும்போது இரும்பு சத்து ஆட் ஆகும் ஃபுட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் யாருக்காவது கால் வலி, முதுகு வலி இந்த மாதிரி இருக்குது, இல்லை உங்களுக்கு சிசேரியன் பண்ணியிருக்காங்கன்னா இடுப்பு வலி இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டன் வாங்கும்போது எலும்பு தனியாக கடைக்காரங்கிட்ட கேளுங்க, கொடுப்பாங்க. ஒரு 20 ரூபாய்க்கு இல்லை 30 ரூபாய்க்கு, இல்லை ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி இடையில கொடுப்பாங்க. 100 கிராம் கேட்டால் கூட கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்து அதை தனியாக சூப்பாக வச்சு குடிக்கும்போது வலிக்கு நல்ல நிவாரணமாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஊற்றின எண்ணெயும் இந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நாம் வந்து நல்லா கலந்து விடணுங்க. இந்த ஆயில் வந்து அந்த பேஸ்ட்லேருந்து வெந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வந்து இதை நம்ம வந்து வேக விட போகிறோம். புதுசாக செய்கிறவங்க அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சே பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு, ஆயில் தனியாக பிரிஞ்சிருச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம இன்னும் சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே இப்போ வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு வந்து சிம்மில் வைங்க. பவுடர் மசாலாஸ் போடும்போது அடி பிடிச்சிரும். அடுப்பு சிம்மில் வச்சு சமைக்கும்போது அடி பிடிக்காமல் இருக்கும். இதை ஃபுல்லாக நல்லா கலந்து விடுங்க. அந்த எண்ணெயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். திரும்பவும் இதிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்துட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும்.
பவுடர்ன்றதுனால ஈஸியாக கோட் ஆகிடும். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம விட்டோம் அப்படின்னா அடுப்பிடிக்க பார்க்கும். அடுப்பு சிம்லையே இருக்கட்டும். நம்ம அடுப்பு ஆன் பண்ணிட்டோன்னா ஒரு அரை மணி நேரத்தில் செஞ்சு முடிக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ரொம்பவே ஈஸியான மெத்தடு தான் அது. பாருங்கள், ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம கம்மியாக தான் ஆயில் ஊற்றணும். ஆனால் மசாலா வேக வேக ஆயில் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். இதுதான் கரெக்டான டைம். இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற மட்டனை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லாவே கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மசாலாவில் பிரட்டி விடணும். மட்டன் நல்லா சாஃப்டாக வேகணும், பஞ்சு பஞ்சாக வரணுன்னா நம்ம அதில் ஒரு 4-5 ட்ராப்ஸ் போல் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். விளக்கெண்ணெய் சேர்க்கும்போது சீக்கிரமாகவும் குக் ஆகிடும். இப்போ இந்த டைமில் நாம் கல்லுப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. போட வேண்டிய மசாலா, உப்பு, காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை வந்து நல்லா பிரட்டி விடணும். அந்த எலும்பு, கறி எல்லாத்துலேயுமே நல்லாவே அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிரட்டி விடணும். ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். மட்டன் வேக வேக அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் வரன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து தண்ணி மட்டும் ஆட் பண்ணிடாதீங்க. மட்டன் நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற மசாலா, உப்பு, காரம் எல்லாம் ஊற ஊற மட்டன் தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நம்ம ஒரு பிளேட் போட்டு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நல்லா தண்ணி வெளியே வந்திருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் பிளேட் எடுத்துகிட்டு ஒரு தடவை கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நாம் இதை செய்கிறோம். ஃபுல்லாகவே நல்லா கலந்து விடுங்க. முன்ன இருந்ததுக்கு மட்டன் நல்லா தண்ணி விட்டு வெளியே வந்திருக்கு. ஃபஸ்ட்டு ரொம்பவே ட்ரையாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும், பிரட்டி விடுற அளவுக்கு அதுலேயே வந்து ஈரப்பதம் வெளியே வந்திருக்கு. இதை நான் இன்னும் கொஞ்ச நேரமும் பிளேட் போட்டு மூடி வச்சு வேக விட போகிறேன். இன்னும் தண்ணி வெளியே வந்து நல்லா வேகும். இந்த மாதிரி ஸ்டைலில் கரெக்டாக பண்ணும்போது ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுற அதே டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிகிட்ருக்கேன். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி வெளியே வந்திருக்கு நாம் வச்ச மட்டனில் இருந்து. நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். தண்ணி தனியாகவே கொதிக்கிறது தெரியுது. ஆயிலுமே நல்லா பிரிஞ்சு வந்து வெந்திருக்கு. இப்போ மட்டன் வந்து ஒரு 25% அளவுக்கு குக் ஆகியிருக்கும். நம்ம குக்கர் விசில் போட்டு மூடி வச்சு வேக விடணும். நான் வந்து மிக்ஸி ஜார் கழுவின தண்ணி 1 கப் எடுத்திருக்கேன். நான் ரைஸுக்கு பிரட்டின போல் வைக்க போகிறேன். அதனால் 1 கப் மட்டும் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் எதுக்கு செய்கிறீங்களோ, உங்களுக்கு கிரேவி எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி கலந்து வைங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு குக்கரில் ஒரு 4 விசில் அளவுக்கு வச்சு எடுக்கலாம். நாம் சேர்த்துருக்கிற தண்ணி ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து எண்ணெய் தனியாக தெரிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் குக்கர் விசில் வைங்க. நீங்கள் நார்மலாக வீட்டில் மட்டனுக்கு எத்தனை விசில் வைப்பீங்களோ அத்தனை வைங்க. எங்கள் வீட்டில் நான் 6 விசில் வைப்பேன். 5லேருந்து 6 விசில் கறிக்கு தகுந்த மாதிரி வைப்போம். இன்றைக்கி எலும்பெல்லாம் போட்டுக்கிறதுனால நான் ஒரு 6 விசில் அளவுக்கு வைக்க போகிறேன். நமக்கு ஒரு 80% அளவுக்கு வேலை முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் ஒரு 20% வேலை தான் பேலன்ஸ் இருக்குது. அதையும் செஞ்சிட்டோன்னா ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ஒரு மட்டன் கறி ரெடி ஆகிடும். 5 விசில் வந்துருச்சு. 6வது விசிலுக்காக நான் வெயிட்டிங். சூப்பர், அதுவும் வந்தாச்சு. ஆவி அடங்கினதும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். குக்கர் ஓப்பன் பண்ணதும் ஸ்மெல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம கொஞ்சம் நேரம் திறந்து விட்டு வேக வைக்கலாம். மட்டனோட ரா ஸ்மெல்லாம் கொஞ்சம் அடங்கும். நம்ம மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பீஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடாக இருக்குது. பார்க்கலாம். கறி நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஓப்பனில் வச்சு வேக வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணுங்கள். நான் காட்ட மறந்துட்டேன். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில், ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு நல்ல மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது என்னோடய சேனலோடைய முதல் ரெசிபி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் விரும்பி சாப்பிட்ற ஒரு ரெசிபி உங்களுக்காக நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன்.
இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் என்னோடய சேனலில் அப்லோட் ஆக போகுது. தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி. வணக்கம்.